அப்புறம் ஏசுப்பா பிடிக்கும். அப்புறம் அப்புறம் எங்க அம்மா பிடிக்கும். ஓ தனுஷ், ஏசப்பா, அப்புறம் அம்மா. அடுத்ததே எங்க லட்சுமி அம்மா பிடிக்கும். வளர்க்கறது பயங்கரமான ஆளுடி நீ. அம்மா யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படி அப்படி அம்மா பேசுறேம்மா. அதை நீ லட்சுமி அம்மாவோட அழாத, அவங்க பார்த்துப்பாங்க என்ன, புரியுதா? அவங்க எதனா ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டா கூட நான் பெரிய ஆள் ஆகி நான் படிக்கிறேன், உன்னை நான் காப்பாத்துறேன், புரியுதா? யாருக்கிட்டையும் லட்சுமி அம்மாண்டா அழாத, அவங்க எவ்வளோம்மா என்னை எப்படி தப்பா நினைப்பாங்க அவங்க. அழலையே. அழாத, அழுதாம தைரியமா பேச முடியும், நான் இருக்கிறேன், புரியுதா? இங்க சொல்லுது வீட்டில் போனோடனே எல்லாத்தையும் நீ போட்டு போ, கொடுக்கணும் நீ ஓடிடும். லட்சுமி அம்மா போன் நம்பர் வாங்கிக்கோ, எதுனா பண்ணனா அம்மாண்ட சொல்லு. வரமா எங்க போட்டு அம்மாண்ட போய்கினே இருக்கும். போயிட்டு எத்தனை மணிக்கு வரேன்னு தெரியாது. இப்போ கூட நான் அமுக்கலாம், வா போகலாம் வா போகலாம் வா போகலாம். இப்ப என்ன பண்ணலாம் ஜென்னி? எப்படி ஒரு விஷயம் நீ சொன்னல, நான் பெரிய ஆளாகிறேன், நான் ஹாஸ்டல்ல போயிருக்கேன். ஹாஸ்டல்ல போய் இருக்கிறத விட உனக்கு நல்ல ஒரு ஒரு சூழலும் வீட்டில் இருக்கு. உங்க அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த வீடு இல்லை, அம்மா இல்லை, அதனால தான் ஹாஸ்டல்ல போயிருக்காங்க. உனக்கு அது அவங்க இருக்காங்க. அப்போ உனக்கு இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சிக்க முடியும்? அதை பத்தி பேசலாமா? சொல்லு, என்ன பண்ணலாம்?